நாங்கள் தீவிரமாக ஒரு கொலையாளியை தேடியவாறு கங்கை கரையில் ரோந்து வந்து யாத்திரிகர்களை கொள்ளையடிப்பதற்காக அவன் ஒரு சாது வேடத்தில் திரிவதாக தெரிந்தது. எங்களுக்கு சிறிது முன்னால் சென்று கொண்டிருந்த ஓர் உருவம் அந்த குற்றவாளியின் அங்க அடையாளங்களை கொண்டு இருந்தாற்போல் தோன்றியது. நாங்கள் நிற்கும்படி விடுத்த கட்டளையை அவர் கண்டுகொள்ளவில்லை. அவரை பிடிப்பதற்கு நாங்கள் ஓடினோம். அவரது பின்புறத்தை நெருங்கியதும் நான் என் கோடாரியை பலமாக வீசினேன். அம்மனிதரின் வலது கை வெட்டுப்பட்டு கிட்டத்தட்ட விழுந்துவிடும் தருவாயில் இருந்தது. எவ்வித கூச்சல் இல்லாமலும் இந்த பயங்கரமான காயத்தை திரும்பி கூட பார்க்காமலும் இந்த அந்நியர் மிக ஆச்சரியமான வகையில் தன் வேகமான நடையை தொடர்ந்தபடி இருந்தார். அவர் முன்பு சென்று குதித்ததும் அவர் நிதானமாக கூறினார், நீங்கள் தேடும் கொலையாளி நான் அல்ல. தெய்வீக தோற்றம் கொண்ட ஒரு முனிவரை நான் படுகாயப்படுத்தி விட்டதைக் கண்டு வருந்தினேன். என்னை மன்னிக்கும்படி வேண்டினேன். நீ சென்று வா. உன்னை நிந்தித்துக் கொள்ளாதே. அன்பே உருவமான தெய்வத்தாய் என்னை காத்து வருகிறாள். ஆடிக்கொண்டிருந்த